துட்டு படி படி. எங்க அம்மா ஒரு அழகி guys. Look at her. Okay, introduce பண்ணுங்க நீங்க யாரு? ஹாய், நான் ஜெசிகா அம்மா பேசுறேன். உங்க பேரு? என் பேர் அனு. அனுவா வாடியா? எது வேணா வச்சுக்கலாம் நீங்க. Hey guys, welcome back to my channel. So இன்னைக்கு வந்து ஒரு ரிவ்யூ இருக்கு. ஸோ அதுக்கு கிளம்பிட்டு இருக்கோம். ஸோ எங்கள் அம்மாவை கிளம்ப மேக்கப் பண்ணுங்க, மேக்கப் போடுறேன் என்ன வளருது. ஸோ டுடே ஐம் கோயிங் டு டூ மை மாம்ஸ் மேக்கப். இதான் செகண்ட் டைம் நான் ஃபுல் ஃபேஸ் மேக்கப் செய்யறேன்னு. ஓகே, லெட்ஸ் கோ. ஃபர்ஸ்ட் we gonna prep her face. So I'm gonna put some moisturizer. உங்க முழு பேர் என்னம்மா? தெய்வானி. தெய்வானி. ஏன் நீங்க வந்து அனுன்னு வச்சுக்கீங்க? அது நம்ம கிளாமா. நம்ம கிளாமா. நம்ம கிளாமர் இல்ல. எப்படி அனுன்னு எவ்வளோ பேர் இருக்கு, அனுன்னு எப்படி வந்துச்சு உங்களுக்கு? அது பேர் பிடிச்சிருந்துச்சு எனக்கு. யாரு? எங்க அப்பா வச்ச பேரு வந்து எனக்கு பிடிக்கல, அதனால நானே ஒரு. உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்க அப்பா வச்சாங்களா உங்க அம்மா வச்சாங்களா? அப்பா அம்மா 2 பேரும் தான் சேர்ந்து வச்சிருப்பாங்க. கேள்வியே நீ சொதப்பிட்ட. எனக்கு இந்த கேள்வி பிடிக்கல. நாங்க அப்படிதான் கேட்போம். ஸோ நெக்ஸ்ட் மாய்ஸ்சரைசர். நான் எப்போ பார்த்தாலும் உங்க கூட வீடியோ போடுவேல. ஸோ எல்லாரும் என்ன கேட்பாங்க, உங்க அம்மா அப்புறம் யங்கா இருக்காங்களா, என்ன ஸ்கின் கேர் பண்ணிக்கிறேன்னு கேட்பாங்க. அப்படி என்னதான் பாய்க்கிறீங்க சொல்லுங்க. சும்மா இது நேச்சுரல் இன்கிரிடியன்ட்மா. நேச்சுரல் இன்கிரிடியன்ட். அப்படியே பாரு, இதுக்கு மேல பாரு, என்னது அது? இதுக்கு மேல மண்டைக்கு மேல இல்ல, ஃப்ரிட்ஜுக்கு மேல பாரு. அந்த முருங்கைக்கீரையோட அந்த இன்கிரிடியன்ட் இது என்ன சொல்லுவாங்க, பூசுறது. ஆனா என்னோட ஸ்கின் கேர்ல தான் இப்ப அது பையனுக்கு சில வந்துச்சு போயிருச்சு. முன்னாடி தான் வந்து இப்ப கூட பூசுறப்ப எனக்கு கொடுப்பேன், அதையும் நான் பூத்திக்குவேன். சோ உண்மையான இது வந்து நேச்சுரல் இன்கிரிடியன்ட்ஸ் கன்ஃபார்ம். பாட்டாக்ஸ் ஃபில்லர் எல்லாம் இது பண்ணல. அப்பப்ப மறந்துட்டுனா இது மாத்தி மாத்தி பைக்கிறதுனால. நான் இப்ப உங்ககிட்ட கேட்டேன், பாட்டாக்ஸ் ஃபில்லர்னா என்னன்னு தெரியுமா தெரியாதா? வேகமா பேசுங்க. சரி, வேகமா பேசுறேன். அப்பா இப்ப பேரு குரலே வராத பேர் எப்படி கத்துவீங்க? வேகமா பேசுங்க. அது என்கிட்ட கொடுத்தீங்கன்னா நானே அழகா ஓட்டிடுவோம். வாய் உள்ளுக்கெல்லாம் சாரி சொல்லுங்க, அழகா சொல்லுங்க. என்னம்மா போட்டாக்ஸ்னா ஃபில்லர்னா என்னன்னு தெரியுமா? தெரியாதுமா. அது என்னம்மா? அது இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் இல்லம்மா. அந்த சுருக்கோலாம் இருக்குல்ல, இன்ஜெக்ட் பண்ணா அந்த சுருக்கோலாம் இருக்காது. அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லம்மா. நேச்சர் ஃபுல்லா நேச்சர் இருக்கு. மூஞ்சிக்கு சாயக்காய், முகத்துக்கு கடலை மாவு. நாங்க வந்து நேச்சுரல் கிட்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். நீங்க சின்ன வயசா இருக்கிறப்ப உங்களோட ஆம்பிஷன் என்னது? டீச்சர் ஆகணும்னு ஆசை ஜெசிகா. டீச்சர்லாம் கற்றுக் கொடுப்பாங்களா, அதெல்லாம் பார்த்து பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிட்டேன் நான். டீச்சராக இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு. அப்போ டீச்சர் ஆகாம ஏன் நர்ஸ் ஆகுறீங்க? அதுதான் எனக்கு வந்துச்சு. ஆனால் நீங்கள் நர்ஸ் வேலை செய்கிறப்ப உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்? அது இது வந்து எனக்கு வந்து நார்மலாகவே எனக்கு வந்து மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது இதெல்லாம் இருக்குது, என்னோட ரத்தத்தில் ஊறி இருக்குது. ஸோ அதுவும் சேர்ந்து இந்த நர்ஸ் வேலையும் அது எனக்கு நல்லா அழகாக சூட்டபுளாக கரெக்டாக அமைஞ்சிருச்சு. Today we gonna do like very simple makeup. ஏன்னா அவ்வளோலாம் இல்லை. ஸோ அதனால நம்ம சிம்பிள் மேக்கப், சிம்பிள் ஜெலா. ஓகே. உங்களோட ஃபேவரட் ஆக்டர் சூர்யா தானே? சூர்யா தான். ஏன் சூர்யா பிடிக்கும் உங்களுக்கு? சின்ன வயசுல இருந்து சூர்யா படம்லாம் பார்க்குறேன். சூர்யாவும் உங்களுக்கும் சேம் வயசு, தெரியுமா தெரியாதா? அது தெரியலம்மா. ஆமாவா, சேம் வயசா? எப்படி கூறாங்களா? வயசு சொல்லிடாதுமா. என்னம்மா வயசு சொல்லலாமா? வயசு சொன்னா என்ன, வயசு கூட இருக்கிற மாதிரி தெரியும். அது யோசிக்க தோணும், ஐயோ வயசாயிடுச்சா நம்மளுக்கு அப்படின்னு. வயசானதால என்ஜாய் பண்ணுங்க. என்ஜாய் தான், பயங்கரமா என்ஜாய் தான்.
பாக்குறதானே எங்கெங்க போறோம் எங்கெங்க வரோம், என்ன ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோன்னு. இது பேரு என்ன? இப்ப நம்ம வெளியெல்லாம் போனா நம்ம 2 பேத்தையும் அக்கா தங்கச்சி சொல்லுவாங்க. அப்பெல்லாம் சொல்றப்ப உங்களுக்கு என்ன ஃபீல்? அக்கா தங்கச்சா? அதனால தான் வயசு சொல்ல வேணாம்னு சொல்றேன், தெரியலையா? ஐயோ என்னம்மா கதை கரெக்ட் பண்ணி வந்துட்டேன். கதை கரெக்ட் பண்ணுவாங்க, அதை பண்ணுவாங்க. நீங்க ஒரு விஷயத்த ஒண்ணு நீங்க ஒரு சின்ன வயசுக்கு சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லுவேன்னா, ஏர்லியா மேரேஜ் பண்ணிக்காதீங்க, காதல்ல விழுந்துட்டாலும் எந்திரிச்சு வந்துருங்க, ஆனா வெள்ளனே கல்யாணம் பண்ணிக்க வேணான்னு சொல்றேன். ஏன்னா நாங்களாம் சின்ன வயசுல கல்யாணம் பண்ணிட்டு எந்த ஒரு என்ஜாய்மெண்ட்டும் இல்லை, 1 hourலாம் என்ஜாய் பண்ணவே இல்லையே. அதே கல்யாணம் சுருக்கா பண்ணாம இருந்திருந்தா கண்டிப்பா நானும் உன்ன மாதிரி நல்லா வாழ்க்கையை என்ஜாய் பண்ணிருப்பேன். நானும் சீக்கிரமா தான் கல்யாணம் பண்ணேன். அந்த அளவுக்கு சுருக்கா இல்லையே. நான் 20 வயசு கல்யாணம் பண்ணேன். நீ 20 வயசு கல்யாணம் பண்ணியும் அவனுக்கு அமைஞ்ச ஹஸ்பண்ட் வந்து நல்ல ஹஸ்பண்டு, அண்டர்ஸ்டாண்டிங்கான ஹஸ்பண்டான இன்ன வரைக்கும் நீ இன்னும் உன்னோட லைஃப்ல என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்க. ஏன்னா வந்து எங்க டைம்லாம் வந்து அந்த மாதிரி இல்லையே. கல்யாணம்னு பண்ணிட்டா எல்லாமே A to Z எல்லாமே செய்யணும். வீடை பார்க்கணும், காரி வைக்கணும், பிள்ளைகளை பார்க்கணும், சமைக்கணும், வீட்டு வேலை செய்யணும். ஐயோ எவ்வளோ வேலை மாடி. இதெல்லாம் செஞ்சு பிள்ளைங்களுக்கும் எல்லாமே செய்யணும். இப்போலாம் இப்போ உள்ள ஹஸ்பண்ட் மாதிரி அப்போ உள்ள ஹஸ்பண்ட் இல்லையா? என்ன டிஃப்ரென்ஸ் பார்க்குறீங்க இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கும் அப்போ உள்ள ஜெனரேஷன்? உங்க ஜெனரேஷன், எங்க ஜெனரேஷன்ல வந்து என்ன சொல்லுவாங்க, அம்மாக்கு தான் நிறைய ரெஸ்பான்சிபிள், பிள்ளைய டேக் கேர் பண்றது கம்பேர்ட் டு ஹஸ்பண்ட். ஆமா, கம்பேர்ட் டு ஃபாதர். அதே வந்து இப்போ உள்ள இது வந்து ரெண்டு பேருமே ஈக்குவலா வந்து பாத்துக்கிற அந்த கெப்பாசிட்டி வந்துருச்சு இப்ப. சோ இப்ப இருக்கிற ஜெனரேஷன் பெட்டரா அண்டர்ஸ்டாண்டிங் 2 பேரோட சரிசமமா பிள்ளைய பொறுப்பெடுத்துக்கிறாங்க 2 பேருக்கும். என்னாச்சும் ரிக்ரெட் பண்றீங்களா? ரொம்ப ரிக்ரெட் பண்றேன். என்ன? ஏன்டா காதல் பண்ணி கல்யாணம் பண்ணோம். அப்பா அம்மா கூட வாழ்ந்த வாழ்க்கை வந்து கொஞ்சம் காலம்தான், ஒரு 16 வரைக்கும் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் அவங்களோட இப்ப கூட யோசிச்சா உண்மையிலேயே அப்பா அம்மா நம்ம மேல பாசமா இருந்தாங்களான்னு கூட தெரியல. அந்த மெமரிஸ் குறைவான மெமரிஸ். இன்னும் ஒரு விஷயம், நீங்க உங்க பேரண்ட்ஸ் இல்லாட்டி உங்க லைஃப்ல நீங்க வந்து பார்த்தது, ஆனா உங்களோட பிள்ளைங்களுக்கு நீங்க எடுத்து வரக்கூடாதுன்னு நினைச்சீங்க. என்ன தெரியுமா நினைச்சேன்? ரொம்ப கண்டிக்கிறது, ரொம்ப அளவுக்கு மீறி பிள்ளைங்களுக்கு பிடிக்காததை வந்து நம்ம அவங்களுக்கு திணிக்கிறது. அதாவது எக்ஸாம்பிள் என்னதுன்னா, கட்டையா சட்டை சொல்லுவார் போடாத, கட்டையா வந்து எதுவுமே உடுத்தாத, அது வந்து நல்லல அப்படின்றத வந்து எங்க வீட்டில் உள்ளவங்க அதை சொல்லி வளர்த்தாங்க. அப்புறம் ஆம்பளை பிள்ளையும் பொம்பளை பிள்ளையும் சரிசமம் இல்லை, ஆம்பளை பிள்ளைங்க தான் வந்து ஃப்ரீடமா இருக்கணும், பொம்பளை பிள்ளைங்க ஃப்ரீடமா இருக்கக்கூடாது, வீட்டு வேலை முக்கால்வாசி பிள்ளைங்க வீட்டு வேலை பொம்பளை பிள்ளைங்க தான் செய்யணும், ஆம்பளை பிள்ளைங்க எதுவுமே செய்யக்கூடாது, ஆம்பளை பிள்ளைங்கன்னா இப்படிதான் இருக்கணும், பொம்பளை பிள்ளைங்கன்னா வீட்டு வேலை தான் செய்யணும் அப்படின்னு அந்த ஒரு மென்டாலிட்டிலே வளர்த்துட்டாங்க. ஸோ என்னோட பிள்ளைய வந்து நான் அந்த மாதிரி வளர்க்கக்கூடாது அப்படின்னு நினைச்சேன். குட் ஆன்சர். என்கிட்ட என்ன ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிக்காது, என்ன ஒரு விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? எதா இருந்தாலும் தைரியமா ஃபேஸ் பண்றது, அது எனக்கு உங்ககிட்ட ரொம்ப பிடிக்கும். தைரியம். இது தப்புனா இது தப்பு, இது வந்து தப்பு இல்லைன்னா தப்பு இல்லை. எக்ஸாம்பிள் யோசிக்கிறேன். வீட்டில் வந்து யாராவது வந்து 3 பேர்த்துல உங்க சிம்பிளிங்ஸ் கூட 3 பேர்த்துக்கிட்ட யாராவது வந்து இது சரியில்லை, இது இல்லை அப்படின்னு அதை வந்து மற்றவங்க வந்து சொன்னான், உங்க அக்கா இந்த மாதிரி, உங்க அண்ணன் இந்த மாதிரி அப்படின்னு, அதை நம்பாம நீ வந்து அவங்க கிட்ட ஃபைட் பண்றது. எங்க அக்கா இந்த மாதிரி இருக்காது, இப்படி இருக்கலாம், நீயே வந்து அதை வந்து குறைய சொல்ற அப்படின்னு ஃபைட் பண்றது, அது பிடிக்கும் உனக்கு. ஒன்னொன்னு பிடிக்காதுன்னா சுருக்க ஆத்திரம் வர்றது.
சுருக்க ஆத்திரம் வர்றது. எதா இருந்தாலும் யோசிக்கிறதுல பட்டு 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 பட்டுன்னு இது பண்ணிடுறது, ஆத்திரத்துல இது பண்றது. அதுதான் எனக்கு பிடிக்காது அவங்ககிட்ட. எனக்கு எங்க ஆத்திரம் வரும்? எனக்கு ஆத்திரமே ஹாப்பி லக்கிது. இப்ப கொஞ்சம் பிள்ளை பேபி பிறந்தோடனே இப்ப வந்து நிறைய மாற்றம் அவங்ககிட்ட. முந்தி மாதிரி இல்லை. முந்தியெல்லாம் நீ தூங்குனீன்னா வந்து யாரும் வந்து உன்னை எழுப்ப முடியாது, சத்தம் போட்டாலும் வந்து ஏசுவ. இப்ப வந்து சத்தம் போட்டாலும் சத்தம் போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்ல பிள்ளையா படுத்து தூக்குற பாரு. நிறைய மாற்றம். பேபி வந்து வந்ததுல இருந்து, தியானா வந்ததுல இருந்து. ஓகே, ஆனஸ்டா சொல்லணும். ஓகேவா? எங்க 3 பேத்துல தெரியும் நீ என்னத்த கேப்ப அப்படின்னு எனக்கு தெரியும். எங்க 3 பேத்துல ஆனஸ்ட். ஓகேவா? ஆனஸ்டா எங்க 3 பேத்துல. ஆனா என் மனசுல நினைச்சிருக்கிறது 3 பேருமே எனக்கு சரி சமம். நீங்க தான் வந்து அந்த வேற்றுமையை பாக்குறீங்க. ஏன்னா எங்களுக்கு வெளிப்படையா தெரியுது. என்ன தெரியுது? என்ன தெரியுது? வெளிப்படையா தெரியுது. தெரியும் உனக்கு தெரியும். ஏன்னா 3 பேருமே எனக்கு சரி சமம். என்ன இப்ப நீ இருக்கிறியா, உடைய வந்து நான் வந்து தூரமா இருக்கேன். மெல்வின்னு கொஞ்சம் மிஸ் பண்ணுவேன். என்னடா அது அவ ஒண்டியா இருக்கானே. அவங்ககிட்ட நிறைய இது என்ன சொல்லுவாங்க, ரொம்ப பாசமா பேசுறது, டெய்லி போன் அடிச்சு பேசுறது, அந்த மாதிரிலாம் நிறைய கேர் பண்ணிக்குவேன். இப்ப நீ தூரமா இருக்கிறப்ப அப்படித்தானே இல்லையா? அவனுக்கு நான் பார்த்து சிவிக்க. எங்க வீட்டுல வந்து ஃபர்ஸ்ட் ஐபோன் யூசர் எங்க அண்ணன். ஃபர்ஸ்டா போன் பச்சதும் எங்க அண்ணன். ஃபர்ஸ்டா மோட்டர் பைக், பைசிக்கிள், ஐபேட், லேப்டாப், கம்ப்யூட்டர் எல்லாமே அவனுக்கு தான் தெரியுமா? அது என்ன சொல்றீங்க? அது என்னதுன்னா, சரி ஆம்பளை பையன் கேட்கறான் அப்படின்னு வாங்கி கொடுக்கறது. லைக் 3 பேருமோ ஈக்குவல் தான். என் மனசுல நீங்க எல்லாமே 3 பேருமே ஈக்குவல் தான். ஸோ இது 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 சின்னது, இது பெருசு, இதை நல்லா பார்ப்போம், அதை நல்லா பார்க்க வேணாம் அப்படிலாம் இல்லை. பிள்ளைங்களுக்கு எல்லாமே 3 பேரும் சரிசமம் தான். ஆனால் சில பேர் அது மாதிரி இருப்பாங்க. எங்கள் வீட்லேயே எங்கள் அம்மா ஆம்பளை பையன்களை ஒரு மாதிரி பார்ப்பாங்க, பொம்பளை பிள்ளைனா என்னையும் ஒரு மாதிரி பார்ப்பாங்க. ஸோ அவங்க இருந்த சூழ்நிலை, அவங்களுக்கு பாரம்பரியமாக அவங்களுக்கு சொல்லி கொடுத்தது தெரியுமா. பொம்பளை பிள்ளைனா இப்படி தான் பார்க்கணும். ஆம்பளை பிள்ளைங்க வந்து வீட்டுக்குள்ளேயே இருக்கிறவங்க, நம்ம கூடயே இருக்கிறவங்க, அம்மாக்கள் நினைப்பாங்க நம்ம கூடயே இருக்கிறவங்க. பொம்பளை பிள்ளைங்க வந்து வெளியே போறவங்க, அவங்க வேற வீட்டுக்கு போறவங்க. அதனால வந்து நம்ம அவங்களுக்கு கொடுக்குற இது வந்து குறைவா கொடுப்போம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா எனக்கு அந்த மாதிரி இல்லை. இப்போ உங்களுக்கு லைக் கொஞ்சம் வயசாச்சுல. கொஞ்சம் வயசாச்சா? இப்போ உங்களுக்கு கொஞ்சம் வயசாச்சுல. ஸோ உங்களோட பிளானிங் என்ன? என்னோட பிளானிங் என்னதுன்னா, இப்போதைக்கு எனக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா, இப்போ வயசாயிருச்சு, ரொம்ப வயசுன்னு சொல்ல முடியாதுடா, எனக்கு வயசாலாம் ஆகலை. இந்த இன்னைக்கு வரைக்கும் நல்லா எத்தனை ஓடுற பாம்பாக இருந்தாலும் தூக்கி விசிறி விட்டுட்டு போய்கிட்டே இருப்பேன். அந்த மாதிரி என்னதுன்னா, வயசாயிருச்சு. இப்போ வந்து நான் ரொம்ப ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட, அதாவது பிள்ளைங்க கூட ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அதுங்க கூடயே இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அது வந்து நினைக்குமா நினைக்காதுன்னு தெரியலலா. நினைக்கும், ஏன் நினைக்காது தெரியுமான்னு சொல்லி டவுட். ஏன்னா ஒண்டியா இருந்துட்டா அது வேற கணக்கு. ஓகே. ஸோ இப்போ நீங்கள் முன்னிலேருந்து உங்களுக்கு லைக் பிஸ்னஸ் இத்தனைக்கும் அந்த பிஸ்னஸ் வந்து லைக் என்ன சொல்லுவாங்க, லைக் ரொம்ப ஹார்டாக இருந்தாலும் கஷ்டமாக இருந்தாலும் அது செய்யணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க. ஸோ எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா லைக் கோயில் திருவிழாலாம் இருக்காங்களே, கடை போடுவாங்க எங்கள் அம்மா. ஸோ அது லைக் ஒரு டே ஃபுல்லாக குளிக்காம சாப்பிடாம இந்த தூங்காம கடை போட்டுகிட்டே இருப்பீங்க. அப்படியே உங்கள் பாடி வந்து டயர்டாக ஆகுது. கரெக்டா? ரொம்ப அளவுக்கு டயர்ட் ஆகுது. அந்த ஜாப் ஏன் ரொம்ப விரும்பி செய்தீங்க? எனக்கு புரியல. ஏன் ரொம்ப விரும்பி செய்யறேன்? ஏன் நம்ம வந்து ஒரு கடை எடுத்துட்டு உட்காந்துடலாம், ஏன் அப்படி நினைக்காம? இது வந்து ஒன் டைம் செட்டில்மெண்ட். ஏன் தெரியுமா, இப்ப ஒரு மாசம் சம்பாதிக்கிறத வந்து அந்த இடத்துல வந்து நம்ம ஒரு 3 நாள்லயே சம்பாதிச்சிடலாம். ஸோ லைக் ஒரு குட் லைக் தைப்பூசம் அந்த மாதிரினா உண்மையிலேயே வந்து நம்ம நல்லா ஏர்ன் பண்ணலாம். அதே வந்து நம்ம இப்ப மாசத்துக்கு போய் வேலை செய்யறோம், அந்த 30 நாள் சென்று அந்த காசு ஒண்டி தான் நம்ம பார்ப்போம்.
எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்குது? ஒன்றுமே கிடைக்காது. அதே எக்ஸ்ட்ரானா இப்போ ஓட்டி செஞ்சு அதுலேயும் நம்ம வந்து 8 ஹவருக்கு மேலே ஓட்டி செஞ்சது தான் அந்த ஓட்டி காசு கிடைக்கும். இது பிஸ்னஸ் வந்து சொந்த பிஸ்னஸ்ஸு, நம்ம யார்கிட்டையும் லீவு கேட்கணும்னு தோணாது. நம்மளே வந்து முதலாளி, நம்மளே தொழிலாளி. அது எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் அந்த கஷ்டத்துக்கு பின்னாடி வந்து ஒரு சந்தோஷம் இருக்கு. ஏன் தெரியுமா? நம்ம காசை எண்றப்ப அவ்வளோ ஒரு சந்தோஷம். துட்டு படி படி. Any planning to open like a restaurant, like a store? எனக்கு ஆசை. ஒரு வந்து இப்போ வந்து நம்மளுக்கு தெரியும் எப்படி வந்து ஒரு சாப்பாடு கடையை நடத்துறது. அப்படி by the way guys, my mom cook really nice. எங்க அம்மா நல்லா ரொம்ப செமையா சமைப்பாங்க. எங்க அம்மா நல்லா சொல்லல, சீரியஸா எங்க அம்மா நல்லா சமைப்பாங்க. அந்த ஒரு ரெஸ்டாரண்ட் திறக்கணும். ஒரு ரெஸ்டாரண்ட் பிக் ரெஸ்டாரண்ட் இல்லை, ஒரு சொல்லுவாங்க ஒட்டுக்கடை, அதாவது இந்த பாப்போ அந்த மாதிரி குட்டி ஸ்டால் திறந்துட்டு நம்மளோட சாப்பாடு வந்து நிறைய பேத்துக்கு போய் சேரணும். நல்லா இருக்கு சாப்பாடு, வீட்டு சாப்பாடு மாதிரி சமைக்கிறாங்க அப்படின்னு ரீச் ஆன பிறகு, ஐயோ இந்த இடத்துல நம்மளுக்கு வந்த கஸ்டமருக்கு வந்து இடம் இல்லை, அந்த அளவுக்கு பேக்காக இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த நிலைமை வந்துச்சுன்னா அப்புறம் வேணா ஒரு பிக் ரெஸ்டாரண்ட் திறக்கலாம்ல. இப்போதைக்கு ஒரு குட்டி ரெஸ்டாரண்ட், ஒரு குட்டி ஸ்டாலு. உங்களுக்கு உங்களோட ட்ரீம்லா திறக்கணும்னு ஆசை முந்தியிலேருந்து. அதுவும் ஃபேமிலியாக அந்த கடையை ரன் பண்ணணும்னு ஆசை. இப்போ நீங்க நல்லா சமைப்பீங்க. நம்ம வீட்டில் வந்து யாருக்கும் நல்லா சமைக்க தெரியாது. டு பி ஆனஸ்ட்லா எனக்கு நல்லா சமைக்க தெரியாது. கிருஷ்ணாக்கு ஓகேலா, ஆனால் உங்க பக்கம் வராது. ஸோ நீங்க உங்களோட ரெகசியை வந்து உங்க ரெசிபி உங்க ரெகசியை யார் எடுத்துட்டு போவான்னு நினைக்கிறீங்க? சொல்லி கொடுத்தா அம்மர் எடுத்துட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அம்மருக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கு, எங்களுக்குலாம் யாருக்கிட்ட அந்த குக்கிங் இன்ட்ரெஸ்ட் இல்லை. We are almost going to finish. இப்போ நீ வந்து கல்யாணம் பண்ணி பேபி இருக்கும் உனக்கு, நீ என்னைக்காவது நினச்சி பார்த்துருக்கியா நம்ம அம்மாவும் இப்படி தான் கஷ்டப்பட்டு நம்ம பிள்ளைங்களுக்கு வளர்த்துருப்பாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணியிருக்கியா நீனு? இந்த ப்ராப்ளம் என்னன்னா கூட இல்லைங்க, நான் என்னோட ஹைலைட்டரை காணும். இந்த ப்ராப்ளம் என்னன்னா, ஏன்னா நீங்க கல்யாணம் பண்ணி நீங்க சொந்தமா லைக் ஹஸ்பண்டோட ஹெல்ப் இல்லாம நீங்களே சொந்தமா ரேஸ் பண்ணீங்களே. ஃபார் மீ, நான் வந்து டெலிவர் பண்ணி டிஸ்சார்ஜ் ஆகிற வரைக்கும் நீங்க இருந்தீங்க, நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தீங்க. அப்புறம் அம்மா 24 hours என் கூட இருந்தாங்க. ஸோ எனக்கு இப்போ வரைக்கும் அந்த கஷ்டம், ஐயோ பிள்ளைய பார்த்துக்கணுமே, ஐயோ இந்த ஒரு 3-4 நாள் அமரு நானும் இல்லாம இருந்தேன். அப்ப எப்படி இருந்துச்சு? அப்ப கூட எனக்கு அவ்வளவு கஷ்டமா தெரியலமா. ஏன்னா என்னோட வேலை ஃபுல்லா ஜியோரா பாத்துக்கிறது. அது ஏஞ்சிட்டோட குளிப்பாடுறது, குளிச்சு முடிச்சிட்டோன்னா சாப்பாடு செஞ்சு சாப்பாடு ஓட்டுறது, அப்புறம் கொஞ்ச தூங்க வைக்கிறது, அப்புறம் ஏஞ்சி ஸ்நாக்ஸ் கொடுக்குறது, அப்புறம் லாட வைக்கிறது, அந்த மாதிரியே ஓடிக்கிட்டு இருந்துச்சா. எனக்கு அவ்வளவு டயர்டா தெரியல. ஏன்னா நான் வீட்டு வேலை செய்யல, நான் சமைக்கல, நான் ஒன்லி அதை மட்டும் பார்த்துக்கிட்டனால எனக்கு அவ்வளவு டயர்டா தெரியல. மேபி நான் வீட்டு வேலையை செஞ்சுட்டு நான் சமைச்சிட்டு நானும் ஜியோரா பார்த்துக்கிட்டேன்னா மேபி எனக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கலாம்னா. ஆனா இப்போதைக்கு சோஃபா எனக்கு அவ்வளோ லைக் ஐயோ இது பண்ணணுமா, ஐயோ இது உண்டியா செய்யணுமா, ஐயோ இவ்வளோ கஷ்டமா இருக்கு, அந்த மாதிரி எனக்கு தோணுது இல்லை. இதெல்லாம் வந்து ஒரு பிள்ளையே வந்து பார்த்து எடுத்துக்கிறதுக்கே அவ்வளோ கஷ்டமா இருக்கு. லைக் முன்ன ஒன்று 3 பிள்ளைங்க 4 பிள்ளைங்க 8 பிள்ளைங்க 10 பிள்ளைங்க கூட இருக்காங்க. எப்படிதான் பார்த்துக்கிட்டாங்க? அது ஒன்றும் டாஃபா இருக்கும், கண்டிப்பா இப்படி இருந்திருக்கும். ஏன்னா ஒரு பிள்ளை ஒரு மாதிரி, அந்த 10 பிள்ளையும் எப்படி என்ன மாதிரி ஒரு இது பண்ணிட்டு வந்திருப்பாங்க. ஆனா அப்பெல்லாம் வந்து ஃபைனான்சியல் காசு இருக்கணும் அந்த மாதிரி யோசிக்காம இப்பெல்லாம் வந்து காசு இருந்தாதான் பிள்ளை பொக்கணும். ஒண்ணு என்னதுன்னா அந்த காசோட இது இருந்தாதான் நம்ம வந்து பிளான் பண்ணணும் அப்படின்னு ஒரு இது வந்துருச்சு. அப்பெல்லாம் வந்து நம்மளுக்கு இருக்கோ இல்லையோ நம்மளுக்கு பிள்ளை தேவை அப்படின்னு சொல்லி சந்தோஷத்துக்காக பத்துக்கிறாங்க. நான்லாம் வந்து ஹஸ்பண்ட் விட்டுட்டு வர்றப்ப மெல்வின் வந்து என்ன தெரியுமா சொன்னான்? ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னான், நம்ம தனியா போயிடலாமா. அவனுக்கு 6 வயசு தான். 6 வயசுலயே எனக்கு ஒரு பலம் கொடுத்தான், உங்களால முடியும், இங்க வாங்க நாங்க இருக்கோம்,
நாங்கள் இருக்கோம் உங்களுக்கு அப்படின்னு. அது ஒரு பலம். பிள்ளைங்க இருந்தால் நம்மளுக்கு ஒரு சப்போர்ட்டு, பலம். என்னது? நல்லா இருக்கா? எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் உங்களுக்கு தெரியல பிடிச்சிருக்கு. LGBTQ தெரியுமா? தெரியும். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எப்படி இருந்தாலும் எதுக்கு தான் வேணும். ஓகேயா? எப்படி செய்யுமா?